இவர் எப்படிங்க ஃபர்ஸ்ட் வந்தாரு? ஏங்க ஆல்ரவுண்டர்ல ஃபர்ஸ்ட் 2 பேரு, இவங்க 2 பேரா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஷாக்கு மேல ஷாக் குடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிசியோட லிஸ்ட் இருந்திருக்கு. அது என்ன லிஸ்ட், என்ன ஷாக் அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன். ஃபுல்லா கேளுங்க. எஸ், ஐசிசி வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ரேங்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரவுண்டர் யாரு, பேட்டிங் யாரு அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்ட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங்க பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கெய்ன் வில்லியம்சன். அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோட் பை ஸ்டீவ் ஸ்மித். ஆஹா! என்னங்க இவங்க 2 பேரும் பரவால்லங்க. நல்லா கரெக்ட்டா தான் குடுத்துருக்காங்க. ஜோ ரூட் என்னங்க 3வது இடத்துல இருக்காரு. ஆமா, அடி அடின்னு நம்மகிட்ட அடிச்சா, அவரு ஒருத்தர் மட்டும் தானங்க அடிச்சாரு இங்கிலாந்துலருந்து. அதனால தான் அவரு மேல வந்திருக்காரு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டாக் போயிட்டு இருக்கும்போது, 4த் பிளேஸ் டேரில் மிச்சல். அதை ஃபாலோட் பை பாபர் அசாம், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த உஸ்மான் கவாஜா, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவை சேர்ந்த கருணரத்னே, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த லேம்பூஸ்கி, 9வது இடத்துல விராட் கோலி 2 படி கீழ இறங்கி வந்திருக்காரு. ஏங்க மேட்ச் ஆடலங்க. அந்த 4 மேட்ச் ஆடியிருந்தாருன்னா, இங்கிலாந்து கூட அவர் மேல வந்திருப்பாரு தெரியும்ல அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விராட் கோலி ஃபேன் சொல்லிட்டு இருக்கும்போது 10வது இடத்துல ஹாரி ப்ரூக் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து ஆல்ரவுண்டர் டெஸ்ட்டோட லிஸ்ட்டை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மென்ஸ் லிஸ்ட்டு ஃபர்ஸ்ட் 2 இடத்துல சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஷாக்கிங் என்னன்னா ரவீந்திர ஜடேஜா ஃபர்ஸ்ட் இடத்துல, 2வது ரவிச்சந்திர அஸ்வின் இருக்காங்க. மை பாய்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌடாக கொண்டாடிட்டு இருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம். ஃபாலோட் பை வந்து பார்த்தீங்கன்னா ஷகிபுல் ஹசன், ஜோ ரூட், அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் முன்னேறி வந்திருப்பார். கொடுக்கலையே. ஜோ ரூட் மட்டும் எப்படிங்க எல்லாத்துலேயும் இருக்காரு, ஏன்னா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாருங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஃபாலோட் பை ஜேசன் ஹோல்டர், பென் ஸ்ட்ரோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன், பேட் கமிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோட் பை டெஸ்ட் ரேங்கிங்கில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து T20 போலிங்க்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷித் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு அப்படிங்கிறத சேர்ந்தவர். அது வந்து அஸ்ரங்கா தீக்ஷனா வந்து ஃபாலோட் பை செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ். ஸோ ஃபோர்த் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்த ஹுசைன் இருக்காரு. அதை தொடர்ந்து ஃபிஃப்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க அக்ஷர் பட்டேல், அண்ட் சிக்ஸ்த் பிளேஸில் ரவி பிஷ்ணா இருக்காங்க. வெரி குட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏங்க ஆஸ்திரேலியா பெரியதே வரலையே நினைக்கிறீங்கன்னா, 7th பிளேஸில் ஹேசல்வுட் இருக்கா. அப்படி இதுதான் லிஸ்ட் இப்போதைக்கு ஐசிசி ரிலீஸ் பண்ணுது. ஸோ வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்க தப்பாக இருக்குங்க அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரைட்டாக இருக்குன்றவங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.